அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், we are going to solve. இது NCERT இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வாறு விசைகள் செயல்படுகின்றன, how forces will act, எந்த இடத்துல forces can cause translational மோஷன், பொருள் இப்படி போகிற மோஷன், எந்த இடத்துல ஃபோர்ஸஸ் ட்விஸ்டிங் ஃபோர்ஸாக மாறுது, மீனிங் டார்க்காக மாறுது. இது எல்லாம் எப்படி ஒரு சமமான ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில், ஐ கீப் திஸ் சாக் பீஸ் இன் ஈக்குலிபிரியம் ஸ்டேட், ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் எப்படி இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ணுறது, இப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நுட்பமாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட மைண்டு, பிரெயின் வந்து ரேசர் ஷார்ப்பாக மாறிடும். ஓகே, பி பவர்ஃபுல். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரிகேட் விஷயங்களை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். as shown in figure 7.10, அதான் அந்த படம். the two sides of a step ladder, லேடர்னா ஏணி, ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஏணி, BA and CA, this is BA, this is CA, are 1.6 meter long. மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து 1.6 மீட்டர், ஏபிங்கிறது 1.6, therefore AC is also 1.6. and hinged at A, this is hinged at A, so this can move, you can close it, சார்ஜ் வச்சிடலாம், you can open வச்சுட்டு you can clamp it. நீங்கள் லோடு அதிகம் பண்ணிங்கன்னா கால் விரிஞ்சிட்டு போயிடும் இல்லையா, விரியாமல் போகிறத தடுக்கிறதுக்காக ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. A rope D 0.5 meter is tied halfway up. பாதி உயரத்தில் இந்த 0.5 மீட்டர் இருக்கக்கூடிய கயிறை கட்டியிருக்காங்க. அப்போ இது 0.5 மீட்டர், இது 1.6 மீட்டர், பாதி வெளியில். அப்போ இது 1.8 மீட்டர், இது சாரி பிள்ளைங்களா, இது 0.8 மீட்டர், இது 0.8 மீட்டர். ஓகே, a weight of 40 kg is suspended from a point F 1.2 meter from B ல இருந்து 1.2 மீட்டர், மீட்டர்ல ஒரு வெயிட்டை தொங்க விட்டுருக்காங்க. B ல இருந்து 1.2, this is 0.8, so this should be 0.4, this is 0.8, so this is 0.4, this is 0.4. இதனுடைய மாஸ் 40 kg. ஸோ இது கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் mg, 40 into g, 40 into 9.8, அப்ராக்சிமேட்டாக பண்ணிங்கன்னா 40 into 10, 400, அதர்வைஸ் 40 into 9.8. ஓகே, அஸ்யூமிங் தி ஃப்ளோர் டு பி ஃப்ரிக்ஷன்லெஸ், தரையில் ஃப்ரிக்ஷன் இல்லை, அண்ட் நெக்லெக்டிங் தி வெயிட் ஆஃப் தி லேடர், லேடருடைய வெயிட் ரொம்ப கம்மி, நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஃபைண்ட் தி டென்ஷன் இன் தி ரோப், இந்த ரோப்பில் எவ்வளோ டென்ஷன் உண்டாகும், அண்ட் ஃபோர்ஸஸ் exerted by the floor on the ladder. இந்த BC, இந்த அதில் இந்த வெயிட் அமுக்கிறதுனால இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், இங்கே எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், இந்த 40 கிலோ எவ்வாறு பகிரப்படுகிறது, 40 into 9.8, அந்த ஃபோர்ஸை B எவ்வளோ வாங்கிக்கிடுது, C எவ்வளோ வாங்கிக்கிடுது. G is equal to 9.8 meter per second square வச்சு சொல்லிட்டாங்க. கன்சிடர் தி ஈக்குலிபிரியம், ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் பிள்ளைங்களா ப்ராப்ளம். இப்போ நான் சார் வந்து என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இதாக அதை அப்ரோச் பண்ண போகிறேன். ஒன்று, இந்த டயக்ராமை காமிச்சு அதில் இருக்கக்கூடிய பலவிதமான ஃபோர்ஸஸ் எப்படி செயல்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு LCD ப்ரொஜெக்டரில் காமிக்கிறேன், அப்புறம் போர்டில் என்ன செஞ்சுறேன் நான் காமிக்கிறேன். நான் எதிர்பார்க்கறது பிள்ளைங்க முழு கவனத்தோடு நான் பேசுகிறத ஃபாலோ பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ அந்த படத்தை பெருசாக காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஹிஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வெயிட் கொடுக்கப்படுது. அப்படி வெயிட் கொடுக்கப்பட்டால் அது கால் விரியும், தடுக்கிறதுக்காக என்ன இருக்குது, கயிறு. அந்த கயிறில் அமுக்கினா அது விரிய விடாமல் தடுக்குது இல்லையா. ஸோ இந்த கயத்தில் கிரியேட் ஆகுது டென்ஷன் ஒரே கயத்தில் கிரியேட் ஆகுது. ஸோ டென்ஷன் இஸ் சேம். இந்த டியை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் இப்படி இருக்கும், ஈயை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் இப்படி இருக்கும். This is weight W,
இந்த வெயிட் டபிள்யூனால தரையில் அமுக்கும். ஸோ தேர் இஸ் ரியாக்ஷன், ரைட். இந்த பக்கம் உள்ள ரியாக்ஷன் நார்மல் ரியாக்ஷன் NB, இங்கே உள்ளது NC. சரிங்களா? இதெல்லாம் இப்போ எப்படி நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுறதுங்கிறத நம்ம என்ன செய்வோம், லெட்டஸ் சி. அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த போர்டில் காமிச்சிருக்கேன். ஸோ கேமராவும் ப்ரில்லியண்ட்டாக இந்த படத்தை என்ன செய்யணும், இட் ஷுட் பி ஷோன். இப்போ நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் சொன்னோன்னா அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். AB 1.6 மீட்டர், this is DE, okay, this is DE 0.5 மீட்டர் கயருடைய தூரம். வெயிட் 40 கிராம் இல்லை 40 கிலோகிராம். this is நியூட்டன். ஸோ 40 into 9.8 அது ஜீன் போட்டு காமிச்சிருக்கேன், ரைட். இந்த வெயிட் அழுத்துறதுனால இந்த கால்களில் ஏற்படக்கூடிய, இப்போ நான் நின்னா என் காலில் தரை அழுத்ததுலேயே அது மாதிரி இந்த ஏணி நின்னா பூமி ஏணியுடைய காலை தள்ளும் இல்லையா, அது NB NC, ரைட். ஸோ திஸ் இஸ் டார்க். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா இதை அந்த ப்ராப்ளத்தை சால்வ், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த NB எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, NC எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, டார்க் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வேறு கொடுத்த விஷயத்தில் வேறு என்ன விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆஸ் திஸ் இஸ் 0.5, this forms a triangle, right, a isosceles triangle. இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும், they are same. இந்த ஆங்கிள் என்னவோ அதான் இந்த ஆங்கிள், this is horizontal line. ஸோ இந்த ஆங்கிள் என்னவோ அந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள். நீங்கள் மனசுக்குள்ளே இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் என்னவோ அதான் இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. இங்கே பாருங்கள், ஏற்கனவே இதை 0.8ன்னு பார்த்தோம், அதில் இது பாதி 0.4, இதை 0.5ன்னு சொல்லியிருந்தாங்க, அதில் பாதி 1.25, 0.5ல் பாதி 0.25, இது இதற்கு பாதியாக இருக்கிறதுனால இது இதுக்கு பாதியாக இருக்கும். திஸ் இஸ் 1.2, 0.125. ஸோ cos theta is equal to adjacent by hypotenuse 0.125 divided by 0.4, 0.125 divided by 0.4 is equal to 0.3125. Sin theta is equal to root of 1 minus cos square theta 0.95. ஸோ cos theta ஓட வேல்யூ தெரியும், sin theta ஓட வேல்யூ தெரியும், ரைட். இப்போ ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ரெண்டு விதமான ஈக்குலிபிரியம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம், அதாவது மேலிருந்து கீழ் எவ்வளவு விசை செயல்படுகின்றது, கீழிருந்து மேல் எவ்வளவு விசை செயல்படுகின்றது, இடப்பக்கத்திலிருந்து வலது பக்கம் எவ்வளவு விசை, வலப்பக்கத்திலிருந்து இடது பக்கம் எவ்வளவு விசை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை, வெயிட்டு கீழ் நோக்கி செயல்படுது, நார்மல் ரியாக்ஷன் மேல் நோக்கி இருக்கு. ஸோ திஸ் W will be equal to NB plus NC. இங்கே பாருங்கள், that forms the first equation. This is condition for translational equilibrium. So condition for translational equilibrium, NB plus NC is equal to 40 into 9.8 is equal to 392. இது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கிடைக்குது. நம்ம நோக்கம் NB NCT கண்டுபிடிக்கணும். ஸோ 3 வேரியபிள் இருக்கு இல்லைங்களா. ஸோ we need 3 equation. 3 equationலாம் 3 வேரியபிள் என்ன செய்ய முடியாது, you cannot calculate. அப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2 ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன எழுத போகிறேன்னு கேட்டிங்கன்னா that is also equation for equilibrium. எதுக்கு, for torque, for rotational motion. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஹிஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம், ஹிஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறத கவனிக்க பார்ப்போம். இங்கே ஹிஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல இந்த நார்மல் ரியாக்ஷன்ஸ் NB இருக்குது, இந்த ஆங்கிள் தீட்டா கவனிச்சிருங்க பிள்ளைங்களா, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் அப்போ 90 மைனஸ் தீட்டா, இது 90 டிகிரியாக இருக்குது, திஸ் இஸ் திஸ் 90 மைனஸ் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா. இந்த ஃபோர்ஸை இப்படி ஒரு ஃபோர்ஸாகவும் இப்படி ஒரு ஃபோர்ஸாகவும் பிரிக்கலாம், இப்படி ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஒரு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஏணியினுடைய கால் பக்கம்தான், காலின் திசையில் இருக்குது, எனவே திருகல் செயலை பண்ண முடியாது. இது 90 டிகிரியில் இருக்குது, திருகல் விசையை செய்யும். இது தீட்டா, திஸ் இஸ் NB. அப்போ இந்த டார்க் NB காஸ் தீட்டா, இது NB காஸ் தீட்டா, NB காஸ் தீட்டா. இதான் இந்த திசையில் செயல்படக்கூடிய ஃபோர்ஸ், இதன் காரணமாக. அப்போ அபவுட் திஸ் பாயிண்ட் A இப்படி ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சுன்னா
இதை இப்படி சுற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். இப்போ எதுவுமே இல்லாட்டி இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் இப்படி செயல்பட்டால் அழகாக இப்படி ஒரு வட்டம் போடுவது. தட் இஸ் ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். ஸோ ட்விஸ்டிங் டார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ ரேடியல் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் எவ்வளவு? NB cos theta. ரேடியல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1.6. ஸோ திஸ் இஸ் NB cos theta into 1.6. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் என்ன பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் டென்ஷன், கயர்னால வந்த டென்ஷன். இது அது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு? இதற்கு 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா. இதுதான் இதை கீழ் நோக்கி திருக வைக்கும். இது மேல் நோக்கி, டார்க் இஸ் கிளாக் வைஸ், இது டார்க் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ இந்த டி எவ்வளவு? திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் 90 மைனஸ் தீட்டா. அப்போ இது என்னது? டி ஆஃப் காஸ் 90 மைனஸ் தீட்டா, டி சைன் தீட்டா. இங்கே போட்டிருக்கேன், டி சைன் தீட்டா போட்டிருக்கேன். இன்டூ ரேடியல் டிஸ்டன்ஸ் 0.4 + 0.4 0.8, டி சைன் தீட்டா இன்டூ 0.8. ஸோ இந்த டார்க் இதை கீழ் நோக்கி கொண்டு போகும். ஓகே, திஸ் இஸ் வெயிட். இந்த வெயிட்னால ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்? அதனுடைய இந்த போர்ஷன் தான் அதை கிரியேட் பண்ணும். இந்த போர்ஷன் தான் இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ திஸ் இஸ் W cos theta. அப்போ இந்த W cos theta கீழ்ப்பக்கமாக திருக முயற்சி பண்ணுது. டார்க்னா W cos theta into 0.4. இது கீழ் நோக்கி இதை இப்படி திருக முயற்சி பண்ணுது, இது மேல் நோக்கி திருக முயற்சி பண்ணுது. இது எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் இது இந்த இடத்துல இருக்குது. ஸோ மேல் நோக்கி கிளாக் வைஸ் டார்க்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ அதை தாங்க போட்டிருக்கோம். ஸோ அபவுட் A NB cos theta into 1.6, மேல் நோக்கி உள்ளதை ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். மைனஸ் டி சைன் தீட்டா இன்ட்டு 0.8 நான் உங்களுக்கு காமிச்சேங்க. கேமரா ஒரு தடவை அங்கே காமிக்க, நான் காமிச்சிருங்க பிள்ளை, ஒரு தடவை காமிச்சிட்டு இங்கே வந்துடுங்க, ரொம்ப க்ளோஸ் அப் வேண்டாம். மைனஸ் W cos theta into 0.4 இங்கே காமிச்சேன், இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணுற வேலையை நான் பண்ணலை, ஏன்னா போர்டில் இடம் பத்தாது. அது அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை, அது நீங்கள் நோட்டில் செஞ்சுக்கலாம். அணுகுமுறை தான் சாருக்கு 1000 மடங்கு முக்கியம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் இப்படி கிடைக்கிது. 0.496 NB மைனஸ் 0.76 T இஸ் ஈக்குவல் டு 48.6. ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. 3வது ஈக்குவேஷன் வேணும். ஸோ 3வது ஈக்குவேஷன் இங்கே வர்றோம், இந்த இடத்துக்கு வர்றோம். அப்போ இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, ரைட்? திஸ் இஸ் NC cos theta into 1.6. அப்போ NB cos theta அதே தான். இப்போ இங்கே இந்த இருக்கு இல்லையா, இது தீட்டா, திஸ் இஸ் 90 மைனஸ் தீட்டா, இதுக்கு 90 டிகிரி. திஸ் இஸ் இந்த காம்போனன்ட் எவ்வளவு? திஸ் இஸ் NC cos theta தான் இந்த காம்போனன்ட். லீனியர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1.6. ஸோ திஸ் ஃபோர்ஸ் இன்டூ லீனியர் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் ட்விஸ்டிங் டார்க், திஸ் இஸ் அப்பர் சைடில் இருக்குது, நான் அதை ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ NC cos theta into 1.6. இந்த டார்க்கை கீழ் நோக்கி இதை கொண்டு போகும். இந்த அபவுட் A இது கீழ் நோக்கி இழுக்கும். ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சிருக்கோம். திஸ் இஸ் T sin theta into 0.8. சேம் திங், தே ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்றை பேலன்ஸ் பண்ணும். ஸோ NC cos theta into 1.6 இஸ் ஈக்குவல் டு T sin theta into 1.8. அதை எழுதியிருப்பேன். NC cos theta into 1.6 இஸ் ஈக்குவல் டு அப்படி எழுதலாம், இல்லை மைனஸ் T sin theta into 0.8 இஸ் ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? 0.496 NC மைனஸ் 0.76 T இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டாவது ஈக்குவேஷன் 3வது ஈக்குவேஷன் அப்சர்வ் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே 0.76 0.76 இருக்குது. ஸோ இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா T போயிடும். ஸோ 0.496 NB மைனஸ் 0.496 NC. ஸோ 0.949 காமனாக எடுத்துடலாம், இஸ் ஈக்குவல் டு 48.6. நவ் யூ சே திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த 4வது ஈக்குவேஷனையும் முதல் ஈக்குவேஷனையும் பாருங்கள், கேமரா எங்கேயும் காமிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் NB plus NC is equal to 392. ரைட், இந்த 4வது ஈக்குவேஷன்லேருந்து சால்வ் ஆச்சுன்னா இதை நீங்கள் 0.496 கிலோ கொடுத்தீங்கன்னா NB minus NC is equal to 98. அங்கே காமிச்ச NB plus NC is equal to 392. இதை சால்வ் பண்ணிங்கன்னா NB கண்டுபிடிச்சிடலாம், NC கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த NC உடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா T கண்டுபிடிச்சிடலாம். ஸோ T கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ என்பி இஸ் திஸ் மச் நியூட்டன், என்சி இஸ் திஸ் மச் நியூட்டன், டார்க் இஸ் திஸ் மச் நியூட்டன். சொல்லுங்கள் பிள்ளைங்களா, இது இன்ட்ரெஸ்டான ப்ராப்ளமா இல்லையா? திஸ் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். மட்டுமல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணும் பொழுது தான் நமக்கு உண்மையில் ஈக்குவலிபிரியம் குறித்தும் மெக்கானிக்ஸில் ஸ்டாட்டிக்ஸ் அந்த ஃபீல்டு குறித்தும் புரிபடும். பின்னாடி நீங்கள் மிகப்பெரிய பொறியியலாக வல்லுநராக மாறும் பொழுது எந்தெந்த இடத்துல ஒரு பீம் வச்சிங்கன்னா, ஒரு பில்லர் வச்சிங்கன்னா, ஒரு கேண்டிலிவர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அங்கே எல்லாம் எவ்வாறு விசைகள் செயல்படும், அதற்கு எவ்வளவு வலிமை தரணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பொறியியல் வல்லுநராக அவங்களால வர முடியும். நீங்கள் அப்படி வரணும். ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். அதுக்கு மேலேயும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.